நாளிலே சுவாமி எங்கள் எல்லாரையும் உங்கள் சமூகத்தில் கூடும்படிக்கு கிருபை பாராட்டினரே என்று சொல்லி நாம் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட். பாலஸ்தீனா தேசத்திலே பாலனாக பிறந்தனரே, பாலஸ்தீனா தேசத்திலே பாலனாக பிறந்தனரே, காலங்கோட்குட்படாதவர் காலங்கட்குட்பட்டனரே, காலங்கட்குட்படாதவர் காலங்கட்குட்பட்டனரே. இயேசு 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 இயேசு, மண்ணுயிர்காய் மனதுருகி மாண்டவனையும் எழுப்பினவர், உயிர்காய் மனதுருகி மாண்டவனையும் எழுப்பினவர், மாந்தர் கண்ணீரை துடைத்திடவே மனுவாய் பூவில் இறங்கினவர், மாந்தர் கண்ணீரை துடைத்திடவே மனுவாய் பூவில் இறங்கினவர். இயேசு 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 இயேசு, இஸ்ரவேலின் தேவன் அவர், இம்மானுவேல் அவநாமம், இஸ்ரவேலின் தேவன் அவர், இம்மானுவேல் அவநாமம், ஈன சிலுவையில் தொங்கினவர் ஈந்தழித்தார் தம் ஜீவனை, ஈன சிலுவையில் தொங்கினவர் ஈந்தழித்தார் தம் ஜீவனை. இயேசு 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 அன்பு இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்மஸை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டு பண்ணும்போது நற்செய்தி என்று சொல்லி தூதர் சொன்னது போல எங்கள் உள்ளத்தில் அனுதினமும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது இந்த கிறிஸ்மஸ் தான் சுவாமி. எங்கள் மீட்பராக இயேசு மனுவுரு கொண்டு மாநிலமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தது எங்களுக்கு எத்தனை பெரிய சந்தோஷம், நம்பிக்கை வாழ்க்கையில் உண்டப்பா. இந்த நாளில் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட சுவாமி உங்களுடைய சில நிமிஷ நேரங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் இந்த நாளில் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படிக்காய் பாட்டு வந்து கெஞ்சுகிறோம் சுவாமி. நீ செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் உட்காருவோம். கிறிஸ்மஸ் செய்தி என்றாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். கிறிஸ்மஸ் சீசன் வந்தாவே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். காரணம் we live that day. can just imagine அந்த நாட்களில் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வந்த பொழுது எத்தனை ஒரு மகிழ்ச்சி, எத்தனை ஒரு மகிழ்ச்சி. அதுதான் இன்றைக்கும் என்றைக்கும் தலைமுறை தலைமுறையாய் யுகமாய் மக்களுக்கு அதை கொண்டு வந்திருக்குது, இனிமேலும் கொண்டு வரப்போகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கூட அவர் வார்த்தை சில நிமிஷம், நம்ம நேரம் இல்லை, அதனால் சில நிமிஷம் தியானித்து விட்டு நாம் ஜெபத்துக்கு செல்லலாம். லூக்கான சுவிசேஷம் இன்னைக்கு வாசித்த வசனத்தில் யாராவது ஒருத்தர் சீக்கிரம் பிரதர் நீங்கள் வாசிங்க பிரதர், நாங்கள் ஃபாஸ்ட்டாக வாசிப்பீங்க. லூக்கா 2:8-14. ஏமே
மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் முதலில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். இந்த நாளிலே நம் பிள்ளைகள்லாம் தங்களால் முடிந்ததை செய்தார்கள், பாடி துதித்தார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் சீடர்களை அந்த நாளிலே இந்த மேய்ப்பர்கள் மந்தையை காக்கும்படிக்காய் இரவெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். காரணம், ஒரு பயம், ஒரு திகில் அவங்க உள்ளத்தில் இருந்து எப்பொழுதும் யார் நமக்கு விரோதமாய் வருவார்கள், யார் எங்களுடைய ஆடுகளை திருடி கொண்டு போவார்கள் என்ற ஒரு பயம். சத்ருவில் கண்டால் அவர்களுக்கு ஒரு பயம். அந்த நாட்டில் நீ பார்ப்பீர்கள் என்றால் ஒரே இருள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு இடைவெளி இருந்தது பாருங்கள். 400 years they say it was dark age. ஒரு இருண்ட ஒரு நாட்கள். காரணம், பழைய ஏற்பாட்டிலேருந்து அதன் பிறகு அந்த 400 வருஷம் என்ன ஆயிட்டான்? ஜெபம் இல்லை, ஊழியம் இல்லை, தேவ தூதர்களுடைய சத்தம் இல்லை, பரிசுத்தவான்களுடைய தீர்க்கதரிசனங்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு இருண்ட ஒரு நாட்கள் தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே எப்பொழுதும் சத்துருக்கள் நம்ம எப்பொழுதும் கொண்டு போடுவார்கள், நம்மை அழித்து போடுவார்கள் என்ற ஒரு பயம். அவளுக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் தான் அந்த நாட்டில் ஜனங்கள் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அதே போல தான் இந்த மேய்ப்பர்களும் கூட மந்தையை பார்த்து கொண்டு ராத்திரியெல்லாம் விழித்திருந்து கொண்டு இருக்கும் பொழுது தானே திடீரென்று ஒரு நல்ல ஒரு செய்தி வருகிறதுன்னா, நீங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தூதன் தோன்றுவதாக பார்க்குறோம். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். Fear not. I bring you glad tidings of great joy which shall be to all people. எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு பண்ணும் நற்செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரே வெளிச்சம், ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு என்னடா ஆகுறது, ஏன் இப்படி ஆகுறது, என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லி பயந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் பயப்படாதீர்கள்னு சொல்லி அவளை தேற்றுவதாக பார்க்கணும். அந்த நேரத்தில் தான் அந்த தேவதூதன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு பண்ணும் நற்செய்தி உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தாவீதின் ஊரில், இந்த ஊரில் உங்களுக்கு இரட்சகராக இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு தேவாதேவனுடைய நற்செய்தியை கொண்டு வந்ததாக பார்க்கிறோம் தூதர்கள். அதே நேரத்தில் பாருங்கள், அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதுதானே திரளான தூதர்கள் அங்கே கூடி ஆண்டவரை அந்த மகிமைப்படுத்தினார்கள். பார்க்க எல்லாரும் உன்னதற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மத்தியில் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கு என்ன வருகிறது? ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய நன்றியுள்ள ஒரு இருதயம். இயேசு சுவாமி வந்தது நிமித்தம் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு, இயேசு சாமி வந்தது நிமித்தம் நமக்கு சமாதானம், நமக்கு நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தை தான் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. விசேஷமாக இயேசு கிறிஸ்து வந்த நாட்களில் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். ஜனங்களுக்கு, பயந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று பார்க்குறோம். தேவ தூதர்கள் தான் எதுக்கு ஆண்டவரை துதித்தார்கள்? அதை தான் சில நிமிஷம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது 1:3 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ், காட் வாஸ் மேனிஃபெஸ்ட் இன் த ஃப்ளெஷ் என்று சொல்லி பார்க்குறோம். காணக்கூடாத தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாச செய்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாச செய்த தேவன் மாம்சமாக இறங்கி வந்து இந்த உலகத்தில் இறங்கி வந்தாராம். பாருங்க, அப்பொழுது தேவ தூதர்கள் பரலோகத்தில் என்ன செய்வார்கள்? தேவனை அவர்களால் பார்க்கவே முடியாது. அவர்களால் ஒரு நாளும் தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் பார்த்ததே இல்லை. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 நீ வாசிப்பீர்கள் என்றால், உசியா ராஜா மரித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, ஏசியா தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு செல்கிறான். போய் மனம் கசந்து அழுகிறான், துக்கத்தால் நிறைந்திருக்கிறான். ஆண்டவரே, ஒரு நல்ல ராஜா உசியா தேவபக்தியுள்ள ராஜாவை நீ எடுத்துக்கொண்டீர், இனி எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி துக்கத்தோடு அழுது கொண்டு இருக்கும் பொழுது தான் தேவாதேவன் அவனுக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறார். அவர் சர்வவல்ல தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை அவன் பார்க்கிறான்.
பார்த்த பொழுது ஒரே சத்தம், தேவ தூதர்கள் அங்கே கூடி வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை துதித்து கொண்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவன் கதறுகிறான், ஐயோ அதமானேன், நான் அசுத்தோடு மனுஷன், உடல் உடைய மக்கள் மத்தியில் வாசம் செய்கிறேனே என்று கதறுவதாக பார்க்கிறோம். அப்பொழுது அவன் பார்க்கும் ஒரு காட்சி என்ன, இந்த தேவ தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை துதிக்கும் பொழுது தங்கள் முகத்தை 2 இறகுகளாலும் தங்கள் கால்களை 2 இறகுகளாலும் தங்களுடைய 2 சேட்டைகளால் அவர்களை பறந்து போவதாகவும் அவர் பார்க்கிறார். They were covering their face with their wings. They could not see God because it was only a vision there. அவர்கள் ஒரு தரிசனத்தை தான் பார்க்குறாங்க பாருங்க, ஆனால் அவங்களால தேவனை பார்க்க முடியல. அப்போ பரலோகத்தில் அவங்களால பார்த்துருக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, அவர் தேவ தூதர்களால் காணப்பட்டார். He was seen by angels என்று வேதம் சொல்கிறது. தேவன் அது வரைக்கும் தேவன் யார் என்பதை அவர்களால் பார்க்கவே முடியாது. They couldn't see who God was because he was in great brightness and power. They couldn't look at him. அப்படிப்பட்ட மகிமையில் இருந்த தேவன் அந்த மாம்சத்தில் இறங்கி வந்த பொழுது அவர்கள் ஓடோடி வந்து பார்த்தார்களா, இவர்தானா நம் ஆண்டவர், இவர்தானம் நம் சர்மமுள்ள தேவன், மகிமையில் இருக்க இவர்தானா என்று சொல்லி அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார்கள், தேவனை துதித்தார், உணர்ந்து இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம் தேவனுக்கு மகிமை. They could not see God, Almighty God, but they saw him who he was when he came in flesh. அவர் மாம்சத்தில் இறங்கி வந்த பொழுதுதான் தேவதூதர்களும் கூட அவர் யார் என்று பார்த்தார்கள். ஆகவே they began to thank God and praise God for what this great mercy that God has showered on them. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மானிடர்களாய் நமக்கு, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நமக்கு, பாவத்தில் செத்து இருந்த நம்மை கூட நம்மோடு கூட அவர் இருக்கும்படிக்கு, நம்மை போல இருக்கும்படிக்கு, நம்மோடு இருக்கும்படிக்கு வந்திருக்கிறாரேன்னு சொல்லி அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. They were surprised. It was a wonder for them. Sinful people who are living in this world are able to see God, but we could not see him. ஆகவே தேவனை துதித்தது மட்டுமல்ல, ஜனங்களுக்காகவும் ஆண்டவரை துதித்தார்கள். மானிடர்களுக்கு, பாவத்தில் வாழ்ந்த மனுஷர்களுக்கு தேவனோடு இருக்கும்படிக்காக, தேவனங்களோடு பார்க்கும்படிக்காக இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரேன்னு சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள். பிரியமானவர்கள், 3ஆவதாக அவர் துதித்த காரணம் என்ன தெரியுங்களா? He humbled himself. God humbled himself. தேவன் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த உலகத்தில் மாம்சமாக இறங்கி வந்தார். காரணம், they knew who God was. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பரலோகத்தில் பார்த்திருக்கிறாங்க. எல்லா மகிமையோடு மாட்சிமையோடு கோடி தூதர்கள் அவளை துதித்து கொண்டிருப்பதை பார்த்திருந்த தேவ தூதர்கள் இன்றைக்கு மனுஷனாய் அவர் இறங்கி வரும் பொழுது அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. He humbled himself. தன்னை தாழ்த்தி வந்தார். ஏழக்கோலத்தை எடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு தச்சன் வீட்டில் பிறந்தார். அது கூட ஒரு முன்னணியில் அவளை கடத்தினார்கள். காரணம், அவங்களுக்கு சத்திரத்தில் இடமில்லை. There no room for them in their inn, Bible says. அவளுக்கு இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கி we have very beautiful nursing home, we have nurses to take care of them, தாதிமார்கள் கவனிப்பதற்கு எல்லாம் உண்டு, அருமையான கிரேடல் செய்து வைத்திருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சர்வ உள்ள தேவன் எல்லா மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த அந்த கர்த்தருக்கு இறங்கி வந்த பொழுது சத்திரத்தில் கூட அவருக்கு இடமில்லை. ஒரு மாட்டு தொழுவம் தான் அவரை கிடைத்தது. ஆகவே தான் அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படிப்பட்ட சர்வல்ல ஆண்டவர் இப்படியாய் தன்னை தாழ்த்தினாரே என்று சொல்லி. அதை பார்த்த பொழுது அவளுக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தரை துதித்தார்கள். They began to praise God and say, glory to God in the highest. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். 2ஆவதாக வேதம் சொல்லுகிறது, பீஸ் ஆன் எர்த். உலகத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். பூமியில் சமாதானம் இருக்குமா? பூமியில் சமாதானத்தை அவர்கள் பார்த்துருக்கிறார்களா? தேவதூதர்கள் ஒரு நாளும் சமாதானத்தை பார்த்ததே இல்லை. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது, பிறக்கும் போது கூட உலகத்தில் சமாதானமே கிடையாது. சமாதானற்ற நிலைமை. ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தின் கொடூர்மை, வேதனை. இந்த சதிசேயரும் பரிசேயரும் மக்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். 300 commandments they had added to the scriptures. வேத வசனத்தில் தேவன் கொடுக்காத நியாய பிரமாணத்தெல்லாம் கொடுத்து ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும்படிக்கு ஒரு பக்கம் ஜனங்கள் அழுது கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் தேவ சமூகத்தை அழுந்தவர்களாக, தேவனை விட்டு விலகி போனவர்களாக இருள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே சமாதானம் இல்லை, ஒரு விதத்திலும் சந்தோஷம் ஜனங்களுக்கு இல்லை அவர் பிறக்கும் பொழுது.
ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள், இயேசு சுவாமி பிறப்பதனால ஜனங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அறிவதாக பார்க்குறோம். இயேசு சுவாமி வந்தது நோக்கம் என்ன தெரியுங்களா? நமக்குள் வந்து அந்த சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக. இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, என் சமாதானத்தை வைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொன்னாரே, மை பீஸ் ஐ கிவ் unto you, not as the world giveth give I unto you, but my own peace I give unto you என்று சொன்னார். அந்த சமாதானத்தை மக்களுக்கு கொடுக்க அவர் வந்தார். அதை பார்த்தபோது தான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். சமாதானமே இல்லாத உலகத்துக்கு சமாதானத்தின் பிரபுவா இந்த உலகத்தில் வந்த பொழுது ஜனங்கள் வாழ்க்கையை மாற்றும்படிக்காக வந்திருக்கிறாரே, அவரை போல் அவர்களோடு இருக்கும்படிக்காய் வந்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள். பூமியிலே சமாதானம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் திட்டவட்டம் அறிந்து கொள்வது, இந்த சமாதானம் யாராலும் வராது. இது that doesn't depend on the circumstance. இது சூழ்நிலைக்கு ஏற்றபடி சமாதானம் இல்லை. எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் இந்த சமாதானம் நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கும்படிக்காய் வந்தார். அதை நாம் பெற்று இன்றைக்கு அனுபவித்திருக்கிறோம். அதை பெற்று நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அதை நினைத்து தான் அவர்கள் துதித்தார்கள். ஜனங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் வரப்போகிறதே, நித்தியமான சமாதானம் உலகத்தில் வரப்போகிறதே இந்த நேசர் மூலமாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார். பூமியிலே சமாதானம். இந்த நாளிலே நாம் சமாதானத்தை அனுபவித்திருக்கிறோம். உலக சமாதானம் இருக்கிறதா? இல்லை. There were so many peace talks, so many round table and all sorts of discussion. But still there is no peace in this world. The reason is, without Jesus, there can be no peace. தேவாதி தேவன் இல்லாமல் ஒருவருக்கும் ஒரு சமாதானமே கிடையாது. ஆனால் கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்ட நாம், ஜனங்களாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு தான் அந்த சமாதானம். அந்த சமாதானம் உலகத்துக்கு வர வேண்டும் என்றால் ஒரே வழி தான் உண்டு. அதுக்கு சுவிசேஷம் தான் காரணம். சுவிசேஷமே வழி. நீங்களும் நானும் பெற்ற அந்த சமாதானத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பதனால்தான் மற்றவங்களுக்கு சமாதானம் வரும். அது மூலம் உலகத்தில் சமாதானம் வேறு வழியே இல்லை. பெரியமானவர்களே, இதை கண்டுதான் அவர்கள் என்ன சொன்னாங்க? பூமியிலே சமாதானம் என்று சொல்லி தேவாதி தேவனை துதித்ததாக பார்க்குறோம். இந்த நாளில் இந்த சமாதானம் நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து யோசித்து பாருங்கள். பல பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம். அவைகள் மத்தியிலும் கூட there's a great peace that we have which nobody can take it away from us. நம்முடைய வீட்டில் சமாதானத்தை எடுக்கவே முடியாது. அது காரணம் என்ன தெரியுமா? தேவாதேவன் மாம்சத்தில் இறங்கி வந்து நமக்குள் வந்து வாசம் செய்யும்படிக்காய் வந்த நிமித்தம் இந்த கர்த்தர் கொடுத்த சமாதானம் தான். பெரியமானவர்களே, ஒரு வாலிபன் இருந்தான். அவன் மிகவும் கொடூரமான நோயில் வாடிக்கொண்டிருந்தான். அவனை சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்த பொழுது அந்த டாக்டர்கள் கேட்டார்கள், இந்த சிகிச்சை கொடுப்பதனால உனக்கு சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது, ஆனால் அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். காரணம் இது very difficult to be cured. This is very difficult to be cured. But we will administer drugs. நாங்கள் உங்களுக்கு மருந்தை கொடுத்து சிகிச்சையெல்லாம் செய்கிறோம். ஆகவே நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டப்போம். சொன்னா, பரவாயில்லைங்க ஆண்டவர், நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன். எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாருனாக்கா என் தாயை நான் பார்ப்பேன். I'll be with my mother. My mother always blesses me. Therefore I'll spend time with her. If he doesn't heal me, if I'm going to leave this world, உலகத்தை விட்டு நான் போவது உண்மையாக இருந்தால் என் நேசராகிய இயேசுவை நான் பார்ப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோடு சொன்னான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு நமக்குள் வந்தது நிமித்தம்தான். மாம்சமாய் வந்த நிமித்தம்தான். நம்பிக்கையோடு வாழலாம். கஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான், பாடுகள் இருக்குது, வியாதிகள் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, பல விதத்திலும் பல கஷ்டங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழக்கூடியவன் அவன் ஒருவர் தான். பிரியமானவனே, காரணம் இயேசு கிறிஸ்துவே அதுக்கு காரணமாக இருந்தார். ஆகவே தான் தேவதூதர்கள் பூமியில சமாதானம் என்று சொல்லி சர்வவல்ல தேவனை துதித்தார்கள். இந்த நம்பிக்கைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோமா? நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் தேவதூதர்கள் தேவனை துதித்தார்கள் for the peace that is going to come to this earth. உலகத்தில் வரப்போகிற சமாதானத்துக்காக, நமக்கு தேவன் கொடுக்க போகிற சமாதானத்துக்காக அவர் தேவனை துதித்தார்கள். நாம் பெற்று அனுபவிக்கிறோமே. Are we praising God every day, telling God, thank you for saving me, Lord. Thank you for saving my family. என் குடும்பத்தை ரட்சித்தீரே, என் பிள்ளைகளை ரட்சித்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோமா? அது செய்யவிட்டால் என்ன ஒரு பரிதாபம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் இதை தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அவரை நாம் நன்றி செலுத்த வேண்டும். மாம்சத்தில் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய பர்த்டேஸ் எப்படி கொண்டாடுகிறோம்? அதை விட முக்கியமானது இந்த கிறிஸ்மஸ் நாள்.
அதை விட முக்கியமானது நேசராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள். அதை நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது. நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும், இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அஸ் பட் ஃபார் அவர் சில்ட்ரன். வி ஷுட் டெல் தம், ஆண்டவரே இயேசு சுவாமி நமக்காக வந்ததுனால தான்பா இன்றைக்கு பர்த்டே உனக்கு கொண்டாடுகிறோம். அதனால தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்க, அதனால தான் இன்றைக்கி எல்லாம் ப்ராஸ்பரிட்டியோடு இருக்கிறீங்க, எல்லா மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க. நேசருக்கு அந்த இடம் இல்லை. ஒரு மாட்டு தொழுவம் தான் கிடைத்தது, ஒரு முன்னணி தான் கிடைத்தது. பாத்திரம் அது என்ன தெரியுங்களா? மாடுகளுக்கு தீனி போடும் ஒரு பாத்திரம், அதில் தான் இயேசுவை வச்சுருந்தாங்க. எத்தனை வேதனையை யோசித்து பாருங்க. நம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அதை செய்தார். நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அதெல்லாம் கடந்து போனார். பெரியமானவர்களாகவே நாம் என்ன செய்யணும்? எவ்ரிடே we have to thank God. Thank you Jesus for coming into my life. Thank you for blessing us. Thank you for saving us, Lord. எங்கள் ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ மாடினா இறங்கி வராவிட்டால் எங்கள் வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். நீ மாம்சத்தில் இறங்கி வந்தபடியினால் தான் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நம் கண்களை மகிழ்ச்சியோடு மூடக்கூடிய பாக்கியத்தில் இருக்கிறோம் பெரியமானவர்களே. ஆகவே தான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படாதீர்கள் என்று சீதல் அன்றைக்கு அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னது காரணம். யூ நாட் வரி எனிமோ, your fear comes to an end என்று சொன்னார்கள். ஆகவே இந்த நாளிலே அவருக்காக நன்றி செலுத்துவோமா. மூன்றாவதாக அவர் சொல்கிறார்கள், மனுஷர் மத்தியில் பிரியம், குட்வில் among men. Goodwill among men. மனுஷன் மத்தியில் பிரியம் என்று சொல்வதாக பார்க்கிறோம். அந்த பிரியம் என்றால் என்ன? What is it? Many Bible translations have removed that verse. Many Bible translations have removed that verse. Only the King James version has got it. King James version இன்னும் சில மொழிபெயர்ப்பு தான் அதில் இருக்கு. மற்ற எல்லாத்தையும் மாற்றிட்டு அல்லாவிட்டு அது எல்லாமே பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். மனுஷன் மத்தியில் பிரியம், கிருபை. ஆம், மோசே மூலம் நியாயப்பிரமாணம் வந்தது. இதை செய், அதை பண்ணு. ஒருவராலும் அதை கீழ்ப்படைய முடியல, ஒருவராலும் அதை கை கொள்ள முடியவில்லை. எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலம் கிருபையும் சத்தியம் வந்தது. இட் வாஸ் நாட் ஓன்லி த லா, இட் வாஸ் த கிரேஸ் அண்ட் மர்சி கேம் அலாங் வித் ஜீசஸ். அதுதான் மனுஷன் மத்தியில் பிரியம், சமாதானம், மனுஷன் மத்தியில் இரக்கம், மனுஷன் மத்தியில் தயவு. அதை கொடுக்கும்படிக்காக நேசர் வந்தாரே. அந்த தயவு நமக்கு இன்றைக்கி என்ன செய்கிறது? எல்லா பாடுகள் மத்தியிலும் ஸ்தோத்திரம் மனம் செய்கிறது, எல்லா கஷ்டத்து மத்தியிலும் கிருபை கொடுக்கிறது. ஆம், என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது உன் கிருபை என்னை தாங்கிட்டு என்று பக்தன் சொன்னான். அந்த கிருபை தான் நம்மை தாங்குகிறது பிரியமானவர்களே. எல்லா பாடுகள் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், துயரத்தில் மத்தியிலும் வழுவாமல் நம்மை காப்பது அந்த கிருபை தான். நிர்மூலமாகாமல் காப்பது அந்த கிருபை தான். அதை கொண்டு வந்தது யார்? நேசராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்டபடினால நம் வாழ்க்கையில் ஏராளம் கிருபை இருக்கிறது, ஏராளம் கிருபை. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா, கோடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் இல்லை சுவாமி, உங்களுடைய கிருபைக்குள் பட்டு இருக்கிறபடினால பாவம் எங்களை மேற்கொள்ளாதே என்று வேதம் சொல்கிறதப்பா. Sin shall not have dominion over you, for you are not under the law, but under grace, is the Bible. That grace was given because of Jesus, and the angels praised God only for that. அதுக்கு தான் தேவனை துதித்தார்கள். உன்னதில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. எங்களை உம்மை பார்க்க செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்களுக்கு உங்களுடைய கிருபையின் தயவும் கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நாம் அதை நினைத்து அப்படியே செய்வோம். நம்மை கர்த்தர் பாதுகாப்பா. எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டியதே இல்லை. நம்பிக்கையோடு தோட்டத்தில் வாழும்படிக்கு தேவன் வழி திறந்திருக்கிறார். இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் செய்தி பிரியமானவர்களே. இதுதான் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் செய்தி. இது நமக்கு போதும். இதை மற்றவங்களுக்கு கொடுப்போம். எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுப்போம். இன்றைக்கு மக்கள் எத்தனையோ நிலையில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, குடும்பங்கள் இருளில் இருக்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? நாளைக்கு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. Even if they close their eyes, they do not know where they will go. That is what's happening in this world. Therefore, it's very, very important that we tell Jesus, people about this Lord who came in the flesh and became one of us. நம்மை போல அவர் மனிதனாய் மாறி போனார். வறுமை, பசி, பட்டினி எல்லாத்தையும் கடந்து போனார். அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த காலையில் கூட கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்போது தான் மீகா 5:2 சொல்லிக்கொண்டு வாசித்து கொண்டு இருந்தேன். அதை நாம் தியானித்து கொண்டு இருக்கோம். வேதம் சொல்லுகிறது, எப்ராத்தா என கூட பெத்லகேமே, ஒரு சிறிய இடத்துல இருந்தாலும் அங்கிருந்து உனக்கு தேவாதி தேவன் ரூலர் கம்ஸ் ஃப்ரம் யூ. இஸ்ரவேலே
இஸ்ரவேலை நடத்தும் தேவன் அங்கிருந்து வருகிறார், ஆளுகை செய்யும் தேவன் அங்கிருந்து வருகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண எளிய நிலையில் தான் நேசர் வந்தார். காரணம், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள் துயர்த்தலாம் புரிந்து கொள்ளும்படிக்காக நமக்காக இறங்கும் தேவன் உண்டு, நமக்காக பரிதபிக்கக்கூடிய நேசர் உண்டு. சர்வ வல்ல தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இதை நாம் பெற்று அனுபவித்து அவருக்காக நன்றி செலுத்தி மற்றவங்க எல்லாரும் கொடுப்போம். பெரியமானவரே, கர்த்தர் நம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம வைப்பார். இந்த நாளிலும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி நாம் எல்லாமே எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கூட இந்த கிறிஸ்மஸ் நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றிப்பான்னு சொல்லுவோம். பாடுகள் இருக்கலாம் பெரியமானவர்களே, அதை குறித்து யோசிக்காதீங்க. கஷ்டங்கள் இருக்கலாம், அதை பற்றி யோசிக்காதீங்க. ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே, உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரே, நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரே. இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்ற எல்லா காரியமும் சரியாயிடும், எல்லா காரியமும் சரியாயிடும். அவருக்காக நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் ப்ரெஷஸ் டே. இந்த சாயங்காலம் எங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக எங்களை நினைத்து, ஆண்டவர் எங்களை நினைத்தீரையா என்று சொல்லி பாடணும். சுவாமி, எங்களை நினைத்து எங்களுக்காய் வந்தீரப்பா, காத்திருந்தீரப்பா. யூ ஆர் வெயிட்டிங், வெயிட்டிங் அண்ட் வெயிட்டிங். when I can go down and save the children, when I can go down and deliver the people என்று சொல்லி காத்திருந்தீர் சுவாமி. கலாத்தியர் 4 சொல்லுது, the time was come, God sent a son in the flesh என்று வேதம் சொல்கிறது. நேற்ற வேளையிலே தேவன் தன் மகனை இந்த உலகத்தை அனுப்பினார் என்று நீ காத்திருந்தீர் சுவாமி. நாங்களாம் ரட்சிக்கப்படுவதற்காக, நித்திய ஜீவன் அடும்படிக்காய் காத்திருந்தீர். பொல்லாத பிசாசு கையிலிருந்து எங்களை பிடுங்கும்படிக்காய் காத்திருந்தீர் சுவாமி. அதுக்கு காரணம் உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் ராஜா. உமக்கு நன்றி. நீ நல்லவர் சுவாமி, நன்மைதான் செய்கிறவர். இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்க நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு நாளும் நன்றி கற்றவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு எப்போதும் நன்றி செலுத்தும் பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் ஒவ்வொரு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். Lay your merciful hands upon every one of thy children this evening, Lord. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கருத்து வையும் சுவாமி. பூர்ண சமாதானம் ஆண்டவரே. மனுஷன் மத்தியும் பெரியவன்னு சொன்னீரே, நாங்கள் இருந்தவாகவே இருக்கும்படிக்காய் நீ வரவல்லப்பா. எங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றும்படிக்காய் வந்தீர். எங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றும்படிக்காய் வந்தீர். ஒவ்வொருவரும் அதை பெற்று அனுபவிக்கணும் ராஜா. அது ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க நீ கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். Lord, you came to change our life, Lord, to transform our life forever, Jesus. And only you can do it, Jesus. நீர் மனுஷனாய் வந்து எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்தபடினால் தான் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி இயேசு சுவாமி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு சகோதரி மேலும், விசேஷமாக இந்த குழந்தைகள் தங்கள் பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரே கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் முடியாமல் நிலையில் வந்து பாடினார்கள். அதை கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதிப்பீராக. டீச்சர்ஸ் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு மேலும் கருத்து வைப்பீராக. சமாதானம் இல்லை என்று வந்திருக்கிறார்களா? இந்த சமாதானத்தை கொடுத்து அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி சுவாமி. சுவினத்தோடு வந்திருக்கிறார்களோ அவங்க தடியர்களை தொட்டு குணமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு தானே வந்தீரப்பா. மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இந்த சங்கடம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து சந்தோஷத்தால் நிறைத்து வரும் நாட்டில் கிறிஸ்துமஸ் நாட்டில் நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட ஆண்டவரே, குடும்பமாக மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லாருக்கும் இந்த சச்செய்தியை சொல்லுகிறாய் நான் காணப்பட. அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் அதை கேட்டுவிட்டு சும்மா இல்லை சுவாமி, அதை கேட்டுவிட்டு ஓடி போனார்கள். பார்க்கலாம் என்று சொன்னார்கள். பார்த்து விட்டு மகிழ்ச்சி அடைந்து விட்டு அவர்கள் எல்லாருக்கும் அவரை பற்றி சொல்லிட்டு உம்மை தூத்து கொண்டே போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இறுதியத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தரும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு மேலும் சாயங்காலம் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. தொடர்ந்து எங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.